நகரத்தின் பரபரப்பான தெருக்களில் அவள் நடந்து செல்லும்போது, எமிலி தன்னைச் சுற்றியுள்ள உலகத்திலிருந்து துண்டிக்கப்பட்ட உணர்வை உணர்ந்தாள். அவள் வேலையை இழந்துவிட்டாள், அவளுடைய உறவு முடிவுக்கு வந்தது, அவள் உலகில் தனது இடத்தைக் கண்டுபிடிக்க போராடிக் கொண்டிருந்தாள். கண்ணுக்குத் தெரியாத மற்றும் அற்பமான கூட்டத்தினூடே ஒரு பேய் அலைவது போல் உணர்ந்தாள். அவள் எப்போதும் தன் தொழில் மற்றும் உறவுகளால் தன்னை வரையறுத்துக் கொண்டாள், அவர்கள் இல்லாமல் அவள் தொலைந்து போனதாகவும் நிச்சயமற்றதாகவும் உணர்கிறாள். எமிலி தெருக்களில் அலைந்து திரிந்தாள், அவள் தலையைத் துடைக்க முயன்றாள் மற்றும் திசையை அறிய முயன்றாள். தெருக்கூத்து கலைஞர்கள் மற்றும் வியாபாரிகளை அவள் கடந்து சென்றாள், அவர்கள் நோக்கத்துடனும் ஆர்வத்துடனும் தங்கள் நாளை கழிப்பதைப் பார்த்துக் கொண்டிருந்தாள். அதே நோக்கத்தை அவளும் உணர வேண்டும் என்று அவள் பொறாமையின் வேதனையை உணர்ந்தாள். அவள் ஒரு மூலையில் திரும்பியபோது, எமிலி ஒரு சிறிய சமூக தோட்டத்தில் தடுமாறினாள். துடிப்பான வண்ணங்கள் மற்றும் பறவைகள் பாடும் ஒலி அவள் ஈர்க்கப்பட்டாள். அவள் தோட்டத்தின் வழியாக நடந்தாள், காட்சிகளையும் ஒலிகளையும் எடுத்துக்கொண்டாள், மேலும் அமைதியின் உணர்வை அவள் மீது கழுவ ஆரம்பித்தாள். தோட்டக்காரர்கள் சிலரை அவள் சந்தித்தாள், அவர்கள் அவளை இருகரம் கூப்பி வரவேற்றனர் மற்றும் அவளுடன் தங்கள் கதைகளைப் பகிர்ந்து கொண்டனர். எமிலி அவர்களின் ஆர்வம் மற்றும் அர்ப்பணிப்பால் ஈர்க்கப்பட்டதாக உணர்ந்தார். அவள் வேலை அல்லது உறவுகளால் தன்னை வரையறுக்க வேண்டியதில்லை, ஆனால் அவளுடைய சொந்த பலம் மற்றும் நலன்களால் தன்னை வரையறுக்க வேண்டும் என்பதை அவள் உணர்ந்தாள். தோட்டத்தை விட்டு வெளியேறும்போது பல மாதங்களாக உணராத ஒரு நம்பிக்கையை எமிலி உணர்ந்தாள். அவள் இன்னும் நீண்ட தூரம் செல்ல வேண்டும் என்று அவளுக்குத் தெரியும், ஆனால் அவள் சுய கண்டுபிடிப்பு பயணத்தை தொடங்க தயாராக இருந்தாள். பின்னர் அவள் ஒரு மருத்துவமனை படுக்கையில் எழுந்தாள், அவள் யார், எப்படி அவள் அங்கு வந்தாள் என்ற நினைவே இல்லை.